வணக்கம். புலம்பெயர் தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியதர்சினி. இன்று உதயம் மகளிர் சிக்கனக் கடன் உதவி கூட்டுறவுச் சங்கம் தொடங்கியுள்ள புதிய தொழில் முயற்சி மற்றும் அதன் வெற்றிக் கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இவர்கள் பெற்ற உதவி, இவர்கள் வளர்த்த திறமை, அதன் மூலம் ஏற்பட்ட வாழ்க்கை மாற்றம். ரெசின் ஆர்ட் என்ற இந்த கலை பலருக்கு புதிதாக இருந்தது. ஆனால் நோர்வே நாட்டின் TDF தமிழ் டெவலப்மெண்ட் ஃபண்ட் வழங்கிய பயிற்சி இந்த பெண்களின் வாழ்க்கையில் புதிய துவக்கத்தை கொண்டு வந்தது. பயிற்சி பெற்ற பிறகு தொழிலாக முன்னேற்ற ஆரம்ப மூலதனம் தேவைப்பட்டது. அந்த தேவையை உணர்ந்து நெதர்லாந்திலுள்ள சைசர் ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஆலயம் அன்புடன் நிதி உதவி வழங்கியது. இந்த உதவி நேரத்திற்குத் தக்கவாறு கிடைத்த மிகப்பெரிய ஆதரவாக அமைந்தது. துர்க்கையம்மன் ஆலய நிறுவனத்தான எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு நிதி உதவிக்காக நான் அவங்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த நெதர்லாந்து உங்களுக்கு அனுப்பின எங்களுக்கு செய்த உதவியினால் ரெசின் ஆர்ட்ன்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. இந்த செக்ரட்டரி அந்த அக்கா சொன்ன மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, ரெசின் ஆர்ட்டை பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து பழகுக்கு வந்த நேரம் இது இப்படி இவ்வளவு கலவைகள் இருக்குது, இவ்வளவு நிறங்கள் இருக்குன்ற விஷயமே அன்றுதான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு சிலதை பார்த்துருக்கோம் ரெசின் ஆர்ட் இந்த கீட்டைக்கிட்ட இதை எப்படி செய்கிறாங்கன்றது தெரியாது. அன்றுதான் எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு முழு விவரம் கிடைச்சது. அதனால் நீங்கள் இந்த நிறுவனத்தை அதாவது அவங்களால் பழக்கப்பட்டு எங்களுக்கு ஒரு சிறிய உதவி கிடைச்சது இல்லை அந்த நிறுவனத்தால். அந்த உதவியினால் நாங்கள் நிறைய கீட்டைகள் எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் இதில் எவ்வளோ செய்யணுமோ அவ்வளோ செய்து நாங்கள் விற்பனை செய்து நிறைய லாபங்கள் ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் அதே நேரம் எங்களுடைய சிக்கன மகளிர் சங்கத்தினால தான் எங்களுக்கு இது கிடைக்கப்பெற்றது. நாங்கள் சங்கத்துக்கு இவ்வளோ காலம் இயங்கி வர்றதால எங்களுக்கு இப்படி ஒரு உதவி எங்களுக்கு கிடைச்சது. இந்த உதவி கிடைக்காட்டி நிச்சயம் எங்களால் ஒரு சுயதொழில் ஒன்றுக்கு வந்திருக்க முடியாது. இப்போ நாங்கள் நிறைய சுயதொழில் அதை வச்சு நாங்கள் நிறைய கடைகளுக்கு போடுறோம், ஸ்கூல்களுக்கு செய்து அனுப்புகிறோம். இந்த கீட்டைகள் அதால் நாங்கள் லாபங்களை கண்டுகொள்கிறோம். திரும்ப நாங்கள் இந்த நெதர்லாந்து துர்க்கையம்மன் ஆலய நிறுவனத்துக்கு இந்த சங்கம் ஊடாக எங்களை நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம். CSNHJ அமைப்பினை சேர்ந்த சந்திரகாந்தன் சார் அவர்கள் உதவியோட TDF அமைப்பினர் எங்களுக்கு ரெசின் ஆர்ட் பயிற்சியினை வழங்கினார்கள். அதனை வழங்கின பிறகு எங்களுக்கு அந்த பொருட்கள் வேண்டுவதற்கு நிதி இல்லாமல் இருந்தது. அதற்கு நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ஸ்ரீ துர்க்கையம்மன் ஆலயத்தின் மூலமாக எங்களுக்கு உதவியினை வழங்கினார்கள். அதன் மூலமாக நாங்கள் இப்போது அந்த சுயதொழிலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் இதை நாங்கள் ஒரு யூடியூப்பில் பார்த்து அதை செய்யணுங்கிற ஒரு ஆசையோடு இருக்கிற அந்த நேரத்தில் தான் சந்திரகாந்த் சார் ஃபோன் எடுத்து இப்படி ஒரு பயிற்சி ஒன்று உங்களுக்கு கூட சங்கத்துக்கு வழங்கப்படும்னு சொன்னவர். அதால் மிச்சம் சந்தோஷப்பட்டு நாங்கள் இந்த பயிற்சியினை முன்னெடுத்தோம். அதன் மூலமாக இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் நிறைய ஓடசுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த இதையும் ஊக்கமாக அந்த ரெசின் ஆர்ட்டையும் ஊக்கமாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ சில இடங்களில் நாங்கள் இந்த இப்படி ஃபோட்டோஸ் அவங்களோட ஃபோட்டோஸுகளை வேண்டி ஃபோட்டோ செய்து கொடுக்கக்குள்ள அவங்களும் ஒரு ஆசையாக ஒரு வித்தியாசமாக எங்களோட சங்கத்தை இப்போ எங்கே போனாலும் ஒரு முன்னிலைப்படுத்தி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்படி உதயமாளி சங்கத்தால் இப்படி ஒரு பயிற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க, இப்படி பொருள் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படி வந்து எங்களோட சங்கத்தை கொஞ்சம் மும்முரமாக சொல்லி கதைச்சி கொண்டிருக்கிறாங்க. அதே நேரம் எங்களை மாவட்ட கூட்டுறவு சபையில் 2-3 சங்கங்களுக்கு இதை பயிற்சி சொல்லியும் கேட்டவங்க. அதுக்கமைய நாங்கள் அதையும் செய்யணும் இருக்கிறோம். அப்போ இந்த இதில் நாங்கள் முக்கியமாக சந்திரகாந்தன் சார் அவருக்கும் அந்த நிதியினை வழங்கிய சிறு துர்க்கையம்மன் ஆலய நிர்வாகத்தினருக்கும் உங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீ துர்க்கையம்மன் ஆலய நிர்வாகத்துக்கு எனது நன்றி. என்னென்னா இது புதுசாக ஒரு விடயம் இந்த சுயதொழில். அது நான் செய்து நிறைய லாபத்தை இது செய்திருக்கேன். என்ன இதுவும் செய்கிறதால எக்ஸிபிஷன் ஒன்று கேனியை வர சொல்லி போய் நான் அதில் நிறைய புது இதுகள் செய்து கொண்டு போனேன். ஃப்ரேம் அதுகள் எல்லாம் அது பில் படுமோ தெரியாண்ட ஒரு சந்தேகத்தில் கொண்டு போனேன். ஆனால் அது செய்து திரும்பவும் எனக்கு நிறைய ஓடர்ஸ் எல்லாம் வந்துருந்தது. இதால் பிறகு வேறு வித்தியாசமாக இந்த யூடியூப்பில் பார்த்து அதுகளில் பார்த்து இந்த கலவை சொல்லித்தந்த இதை வச்சு நாங்கள் நிறைய இதுகள் செய்து இப்போ எனக்கு அது பெரிய அளவில் லாபம் உண்மையாக அது பிரயோசனமாக இருந்தது. அதை இந்த நிர்வாகத்துக்கு தான் முதல்ல நன்றி சொல்கிறேன். பிறகு இப்போ திரும்ப ஓடர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஒரு நிறுவனத்தில் இருந்த இந்த எக்ஸிபிஷனுக்கு போன இடத்துல அந்த நிறுவனத்தில் இருந்து நீ பயிற்சிக்கிறதுக்கு கேட்டிருந்தவங்க 30 பேருக்கு பயிற்சிக்க நான் அதை ஊமெண்ட்டு சொல்லியிருக்கேன். இந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சது இந்த இவங்களோட நிறுவனத்தால் தான். அதனால் அவங்களுக்கு நன்றி. ஸ்ரீ துர்க்கையம்மன் ஆலயத்தில் எங்களுக்கு உதவினவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த ரெசின் ஆர்ட் மூலம் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைச்சிட்டு
இந்த ரெசினாட்டில் வந்து நான் டெபிலைஸ்ல வந்து செய்தேன். அது ஒரு 8000 ரூபாய்க்கு கணக்கில் விற்றேன். இப்போ அது மூலம் எனக்கு நிறைய லாபம் கிடைச்சிட்டு, அது மூலம் நான் இப்போ கம்ப்யூட்டர் கிளாஸ் ஒன்று போய் கொண்டிருக்கேன். அதுக்கு போக்குவரத்துக்கு, சிலவுக்கு, சாப்பாட்டுக்கெல்லாம் எனக்கு இது மூலம் தான் நிறைய பலன் கிடைச்சிது. அது மட்டும் இல்லை, புதுசாக ஒரு தொழில்நுட்பம் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு கைத்தொழில் ஒன்று கிடைச்சிருக்கு. அதுக்கு மிகவும் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதே மாதிரி எங்கள் சங்கத்தால் கிடைச்சிருக்கு. எங்கள் சங்கத்தில் இருக்க தலைவர் எல்லாருக்கும் அங்கத்தவர்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீ துர்க்கை அம்மன் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். நெதர்லாந்து ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஆலய அமைப்பிற்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வமைப்பின் ஊடாக ரெசினாட் பயிற்சிக்கு நிதியுதவினை பெற்று தந்தமைக்காகவும், அதனூடாக அப்பயிற்சியினை பெற்று நாங்கள் வீட்டிலிருந்து கீடெக் மற்றும் ஏனைய சில பொருட்களும் செய்து பாடசாலைகள், கடைகள் மற்றும் வேலைத்தலங்கள் பல இடங்களுக்கு விற்பனை செய்து அதனூடாக பல லாபங்களையும் பெற்று வருகின்றோம். இப்பயிற்சியினை பெற்று தந்தமைக்காக நெதர்லாந்து அமைப்பிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது பயிற்சியினை எங்களுக்கு எடுத்து தந்த மகளிர் சங்கத்திற்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த முயற்சி பெண்களுக்கு வெறும் வருமானத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கை, சமூகத்தில் மரியாதை, திறன் மேம்பாடு, என்னால் முடியும் என்ற நம்பிக்கை ஆகியவற்றை வழங்கியுள்ளது. உதயம் மகளிர் சிக்கனக் கடன் உதவி கூட்டுறவுச் சங்கம் சார்பில் தாராள நிதி உதவி வழங்கிய சைசிற்றில் உள்ள ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஆலயத்தினருக்கு மனமார்ந்த நன்றி. பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலை வழங்கிய நோர்வே TDF அமைப்பிற்கும் இதயம் கனிந்த நன்றி. நண்பர்களே, சிறிய உதவி கூட பல பெண்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு இது ஒரு அழகான சான்று. இதுபோன்று மேலும் பல உதவித் திட்டங்கள் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு கிடைக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கம் CSNHA. மின்னஞ்சல் முகவரி info@csnha@gmail.com. இணையதளம் www.csnha.com. தொலைபேசி இலக்கம் +3 163 5663 196. இந்த தொழில் முயற்சி மேலும் வளர உங்கள் ஆதரவும் வாழ்த்துக்களும் என்றும் தொடர வேண்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.